சிறகடிக்காசை சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். சிறகடிக்காசை சீரியலோட வரக்கூடிய எபிசோட் எப்படி வரும்னு பார்க்கலாம். முத்துவும் மீனாவும் பரசோட பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு பரசு வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வெளியில வரும்போது பிரவுன்மணி அதே பொண்ணை தன்னோட சொந்தக்கார பையனுக்கு பேசுறதுக்காக அந்த பையனோட பரசு வீட்டுக்கு வர்றாரு. வாசல்ல முத்தை பார்த்த அதிர்ச்சியில பிரவுன்மணி, ஐயையோ முத்து, இப்ப என்னடா பண்றது? முத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டா அப்புறம் நம்ம கதி, அதோ கதிதான் நம்மள உண்டில்லைன்னு பண்ணிருவானே அப்படின்னு திருதிருன்னு முழிச்சுக்கிட்டே நிக்கிறாரு. முத்து மீனாவும் பிரவுன்மணிய பாத்துறாங்க. மீனா சொல்றாங்க, எங்க மலேசியா மாமாங்க. அட ஆமா, இவர் இங்க என்ன பண்றாரு அப்படின்னு. ஆனா பிரவுன்மணி ஒரு செகண்ட் சுதாரிச்சு தன்னோட போனை எடுத்து திரும்பி நின்னு பேசுறது மாதிரி நடிக்கிறாரு. முத்துவும் மீனாவும், மலேசியா மாமா, நீங்க எப்ப இந்தியா வந்தீங்க? என்ன வீட்டுக்கு வராம இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு முத்து பிரவுன்மணி கிட்ட கேக்குறாரு. பிரவுன்மணி முத்த கண்டுக்க இல்ல, யார்கிட்டயோ பேசுறது மாதிரி அவர் பாட்டுக்கு போன்ல பேசிக்கிட்டு இருக்கிறாரு. முத்து சொல்றாரு, என்ன மீனா கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு? கொஞ்சம் இரு, இந்தா வரேன் அப்படின்னு திரும்பி நின்னு போன் பேசிக்கிட்டு இருக்க. பிரவுன்மணி கிட்ட முத்து வேகமா, மலேசியா மாமா அப்படின்னு பிரவுன்மணி முகத்துக்கு நேரா ஈன்னு இழிச்சுக்கிட்டே முத்து பாக்குறாரு. இப்படி முத்து திடீர்னு பண்றதால பிரவுன்மணி ஒரு செகண்ட் ஆடி போயிடுறாரு. மலேசியா மாமா என்ன பண்றீங்க? எப்ப வந்தீங்க அப்படின்னு முத்து மறுபடியும் கேட்கும்போது பிரவுன்மணி போனை மியூட்ல போடுற மாதிரி சீன் போட்டுட்டு, ஹலோ, நீங்க யாரு? நீங்க என்ன உளறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? இப்ப முத்து ஆச்சரியத்தோட மீனாவை பாக்குறாரு. என்ன மீனா இவரு? நீங்க யாருன்னு நம்மள பார்த்து கேக்குறாரு. ஏங்க நீங்க மலேசியால இருந்து தானே வர்றீங்க? உடனே மீனாவும், ஆமா, நீங்க ரோகிணியோட மாமா தானே அப்படின்னு உடனே பிரவுன்மணி ஒரு சீனை போடுறாரு. ஓ, நீங்க அவரை பத்தி சொல்றீங்களா? நீங்க என்ன மன்னிச்சுக்கணும், நான் அவரே கிடையாது. நான் அவரோட தம்பி. நானும் என்னோட அண்ணனும் இரட்டை பிறவிங்க. அச்சு அசலா பார்க்க ரெண்டு பேருமே ஒரே மாதிரியே இருப்போம். சின்ன வயசுலயே எங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை. அதான் நான் இங்கேயே இருந்துட்டேன். அவன் மலேசியாவுக்கே போயிட்டான். முத்து மீனா குழப்பத்துல, என்ன இரட்டை பிறவியா, என்ன சொல்றீங்க நீங்க? அப்ப நீங்க மலேசியா மாமா இல்லையா? அட என்ன தம்பி, நான் தான் சொல்றேன்ல, அது என்னோட அண்ணன்னு இப்ப மீனாவும் சொல்றாங்க. அட ஆமாங்க, நான் கூட இவரை ஏற்கனவே பார்த்திருக்கேன். ஆனா இவருக்கு என்ன அடையாளம் தெரியல. அவர் என்னை பார்க்காம போயிட்டாரு அப்படின்னு மீனாவும் பேக் மாதிரி முத்துக்கிட்ட சொல்றாங்க. பிரவுன்மணிக்கு இந்த விஷயம் நூல் பிடிச்சது மாதிரி ஆயிருது. உடனே, ஓ அப்படியாம்மா, அப்போ நீ என்னை ஏற்கனவே பார்த்திருக்கியா அப்படின்னு பிரவுன்மணி சொல்றாரு. இப்ப முத்து கேக்குறாரு, ஆமா, உங்களுக்கு பார்லர் அம்மாவு தெரியுமா அம்மா அப்படின்னு முத்து பிரவுன்மணி கிட்ட கேட்க, அதுக்கு பிரவுன்மணி சொல்றாரு, என்னப்பா சொல்ற, பார்லர் அம்மாவா? ஆமா, அது யாருப்பா அது அப்படின்னு உடனே மீனா சொல்றாங்க. அட ஏங்க, பார்லர் அம்மானா என்ன தெரியும்? அவருக்கு அவங்களுக்கு பேர் இருக்குல்ல, அது ஒண்ணும் இல்லைங்க. உங்களுக்கு ரோகிணிங்கிற ஒரு பொண்ண தெரியுமா? அதான் உங்க மருமகன். உடனே பிரவுன்மணி, அட ஆமாப்பா, என்னோட மருமகன் தான். அது சின்ன வயசுல பார்த்ததுப்பா. ஆமா, அந்த பொண்ணு உங்களுக்கு எப்படி தெரியும்? முத்து சொல்றாரு, அது வேற யாரும் இல்ல, என்னோட அண்ணனோட வைஃப் தான். அவன் தான் உங்க மருமகளை கல்யாணம் பண்ணியிருக்கான். முத்து கேக்குறாரு, ஆமா, நீங்க எந்த ஏரியாவுல இருக்கீங்க? இங்க என்ன பண்றீங்க? உடனே பிரவுன்மணி, நான் லெதர் பிசினஸ் பண்றேன். இங்க நான் குறுக்குப்பேட்டை இருக்குல்ல, அந்த ஏரியாவுல தான் போய் என்னோட ஃபேக்டரியே வச்சிருக்கேன் அப்படின்னு. சரிப்பா, நம்ம இன்னொரு நாளைக்கு சந்திக்கலாம், கொஞ்சம் அவசரமா வேலை இருக்கு அப்படின்னு பிரவுன்மணி நைசா முத்துக்கிட்டையும் மீனா கிட்டையும் இருந்து நழுவிடுறாரு. முத்தும் விடாம, நீங்க ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வரணும், கண்டிப்பா உங்க மருமகன். அதான் அந்த பார்லர் அம்மா ரொம்ப சந்தோஷப்படும். சரி தம்பி, கண்டிப்பா வர்றேன் நானு. என் மருமகளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, பாப்பாவை கேட்டதா சொல்லு அப்படின்னு. சரி சரி, உங்க பேரு உங்க ஃபோன் நம்பர் மட்டும் கொடுங்க, நான் உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னு முத்து அடுத்த குக்கிய போடுறாரு. இப்ப பிரவுன்மணி, ஐயையோ, இந்த முத்து விடமாட்டான் போல, என்ன பண்றது, பேரு நம்பர் எல்லாம் கேக்குறான். சரி சரி, கொடுத்து வைப்போம், வர்றத பார்த்துக்கலாம் அப்படின்னு பேரு சும்மா அவரா வாய்க்கு வந்ததை அள்ளி விடுறாரு. ஜனார்த்தனன் அப்படின்னு அவரோட மொபைல் நம்பரையும் கொடுத்துறாரு. முத்து உடனே அந்த நம்பருக்கு மிஸ்டு கால் கொடுக்கறாரு. நான் தான், அது என்னோட நம்பர் தான், சேவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு முத்து சொல்லிடுறாரு. பிரவுன்மணியும் நைசா அங்க இருந்து கிளம்பிடுறாரு. பாத்தியா, மீனா அச்சு அசல்.
அந்த மலேசியா மாமா மாதிரியே இருக்கார்ல, இவரு இங்க தான் இருக்காராம். நமக்குத்தான் தெரியாம போச்சு. ஆமாங்க, அவர்தான் சொன்னார்ல, சின்ன வயசுலயே அவங்க கூட சண்டை போட்டுட்டு இங்க வந்துட்டாருன்னு. சரி சரி, பார்லர் அம்மா கிட்ட போய் சொல்லுவோம், அதுவும் சந்தோஷப்படும்ல அப்படின்னு வீட்டுக்கு போன உடனேயே எல்லாருமே ஹால்ல இருக்காங்க. முத்து இந்த விஷயத்த சொல்றாரு. இத கேட்ட எல்லாருக்குமே ஒரே அதிர்ச்சி. என்ன இந்த முத்து சொல்றாரு, மலேசியா மாமா மாதிரி இருக்காரா, என்ன ஆச்சரியம் அப்படின்னு. ஆனா இத கேட்ட ரோகிணி வயித்துல புளிய கரைக்குது. ஐயையோ, இவன் யார பார்த்தா? ஒருவேளை அந்த பிரவுன்மணிய பார்த்திருப்பானோ, இல்ல வேற யாருமா தெரியலையே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு தெரியாம திருடு திருன்னு முழிக்கிறாங்க. இப்ப மீனா கேக்குறாங்க, என்ன ரோகிணி, உங்களுக்கு தெரியாதா? நீங்க உங்க அப்பாவோட சண்டை போட்டுட்டு வந்தது மாதிரி அவரும் சின்ன வயசுலயே வீட்ல சண்டை போட்டு வந்துட்டாராமே. அவருக்கு நீங்க இங்க இருக்கிறதே தெரியாதாம். அவர் உங்களை விசாரிச்சாரு, உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்காராம். அவரும் இங்கதான் பக்கத்துல ஏதோ ஒரு ஏரியாவுல இருக்காராம். உங்களுக்கு தெரியுமா ரோகிணி அப்படின்னு மீனா கேக்குறாங்க. உங்களுக்கு பிடித்தமான சீரியல் ப்ரோமோக்கள், திரை விமர்சனங்கள் மற்றும் சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க எங்களோட தமிழ் சினிமா சேனலை மறக்காம இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.